எங்க அந்த பையன் ஆவியானதுனால சொர்க்கத்துக்கு வந்துட்டான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவனை தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த சின்ன பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவன் இன்னும் பாதி மனுஷா இருக்கிறத பார்த்து அவன் இன்னும் முழுசா சாகல, ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணதான் தெரியுது, அவன் போன பாட்டுல ஒரு கிட்டார் எடுத்து வாசிச்சிருப்பான். அந்த கிட்டார் இருக்க சாபத்தினாலதான் அவன் இப்ப இங்க இருக்கான். அந்த சாபத்துல இருந்து வெளிவரதுக்கான ஒரே வழி அவன் குடும்பத்துல இருக்க யாராவது ஒரு பூவை பிளஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். அதனால அவனோட கொள்ளு பாட்டி அவங்களுக்கு மியூசிக் பிடிக்காத ஒரே காரணத்தினால நீ திரும்பவும் கீழே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன், நீ இனிமே மியூசிக் பண்ணவே கூடாது, கிட்டார் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாங்க. இது எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு அவன் கீழே வந்த முத வேலையா அந்த கிட்டார் எடுத்துட்டு ஓடுறான். கண்டிஷன் மீறினதுனால திரும்பவும் அவன் சொர்க்கத்துக்கே வந்துட்டான். அவங்க எல்லாரும் அவன் மேல செமையா கோவப்பட்டு அவனை திட்டுறாங்க. அவன் கையில இருக்க போட்டோல இருக்க கிட்டாரும் தி கிரேட் மியூசிஷியன் டெல்லா க்ரூஸோட கிட்டாரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்து டெல்லா க்ரூஸ் தான் அவனோட தாத்தான்னு புரிஞ்சுக்கிறான். உங்க யாரோட பிளெஸிங்ஸ் எனக்கு தேவையில்ல, நான் என்னோட தாத்தா கிட்டே போய் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் மியூசிக் பண்ற மாதிரி அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வெளியே வந்துடுறான். அவன் வெளியே வரதுக்கு அப்புறம் தெரியுது அவங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரும் புகழோட இருந்தாரோ அதே பேரும் புகழோட தான் இப்பயும் இருக்காரு அப்படின்ட்டு. அவனால அவங்க தாத்தா கிட்ட கொண்டு இருக்க முடியல. அவன் அவனோட தாத்தா பார்த்தானா இல்லையா, அவனோட உலகத்துக்கு திரும்பி போனானா இல்லையா, நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.